வெல்கம் டு தேவிராஜன் லவ்லி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய தம்பி பொண்ணோட பியூபரிட்டி ஃபங்க்ஷன் தான். லாஸ்ட் May 19 என் பொண்ணுக்கு ஃபங்க்ஷன். இந்த June 19 வந்து என் தம்பி பொண்ணு வந்து சீக்கிரமாக பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க. ரொம்ப சின்ன பொண்ணு தான். என்னோடய ரெக்வெஸ்ட் என்னென்னா, யாரும் நிறையா சிக்கன்லாம் கொடுக்காதீங்க. ஆனால் அவள் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள். ஆனால் அதுக்கப்புறமா அவளோட ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் மேலே பர்ச்சேஸ்க்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கும்போது அவள் ஆஃப் சாரி கேட்டிருந்தா. இது மாதிரியே அவளுக்கு போதுமே, அழகாக இருக்கும். போயிட்டோம். பார்த்து எடுத்துகிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னோடய சேனலில். அமர் ஆண்டிக்கு பர்த்டே. ஸோ சர்ப்ரைஸாக வந்து கேக் கட் பண்ணோம். ஸோ கட் பண்ணிவிட்டு அவங்க எல்லாருக்கும் கூட்டிக்கிட்டாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து வேலையில் யாராலையுமே முடியல. மார்னிங் 4 மணிக்கு நாங்கள் எழுந்திரிச்சு நாங்கள் ஒர்க் ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் நாங்கள் ஈவினிங் முடிக்கும்போதே மணி வந்து 10-11 ஆகிடுச்சு. அப்படி இருந்தால் ஆண்டி வந்து எங்கள் யாரையும் விட்டு கொடுக்காம வந்து எல்லாருக்கும் கேக் கட் பண்ணி விட்டுருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஹாப்பியான மூமெண்ட். ஸோ இது வந்து யாருன்னு ஆண்டி சொல்கிறேன்னு என் தம்பி ஒய்ஃபோட மம்மி அண்ட் டாடி. எங்களுக்கு என்ன சொல்கிறது, எனக்கு என் தம்பிக்கு இதோட ஒரு மதர் அண்ட் ஃபாதர் மாதிரிலாம் அவங்க வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு உங்கள் வீட்டில் இருந்த நாத்தனாரோட அம்மா அப்பா இவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்காங்களா அவங்கக்கிட்ட அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஸோ இந்த அக்கேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, சின்ன பிள்ளைலேயே உங்கள் வீட்டு பிள்ளைங்க இது மாதிரி சீக்கிரமாக பியூபரிட்டி ஆகியிருக்காங்களா அப்படின்றதையே சொல்லுங்கள். ஸோ குழந்தைங்களுக்கு நிறைய சாக்லேட்ஸ் எதுவுமே கொடுக்காதீங்க கொஞ்சம். ஏன்னா என்ன சொல்கிறது, நிறைய சாக்லேட்டோ இல்லை நம்ம வந்து வயலட் கூலியோ கொடுக்குற நாட்டுக்கோழி மட்டன் இது மாதிரி கொடுக்குறத பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் இது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி வந்து இது வந்தது தானே பிரச்சனை. ஸோ சின்ன வயசில் என்னும்போது அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது குழந்தைங்களுக்கு. இருந்தாலும் நாங்கள் ஹாப்பியாக அதுக்கப்புறம் பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படின்னா அவன் 9th அப்படி போகும்போது தான் பண்ணணும் அப்படின்னு. இது எங்களோட ஃபேமிலி, எங்களோட குருவி கூடுன்னு சொல்லலாம். எங்கள் கூட்டு குடும்பம். இந்த கூட்டு குடும்பத்தை வந்து என்றைக்குமே இந்த அடடா என்னடா கார்த்திகை தீபம் அப்படின்ற மாதிரி தீபங்கள் பேசும் கார்த்திகை மாதம்ன்ற மாதிரி எங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ இது வந்து லக்ஷிதாவோட அக்கேஷனில் நடந்துச்சு அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாக. இந்த வீடியோ நான் கொஞ்சம் கவர் பண்ணிக்கிறேன். இல்ல காலம் போன காலத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லப்பா இல்ல இதான் எங்கள் அழகியான கூட்டுக்கூடு. ஸோ இதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் இருக்கீங்களான்றதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தேவிராஜன் லவ்லி ஃபேமிலியை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டங்கு தட்டி விட்டிங்கன்னா அது எங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிராஜன் மற்றும் நிவேதா ராஜன் ஃப்ரம் பாய். See you, ta-ta.